அனைவருக்கும் அன்பான வணக்கம். பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய பள்ளி நிர்வாகமானது நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வாயிலாக அலைபேசியை கையாளுவது எப்படி என்ற ஒரு கலந்துரையாடலுக்கு சில நாட்களுக்கு முன்பு திட்டமிட்டிருந்தது. அது இன்று செயல்வடிவம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய அறிவுரை அல்லது கூற்று அப்படின்னு வச்சுக்கலாம். செய்ய முடியும், செய்தே தீர வேண்டும் என்று நினைத்து விட்டால் நாம் அதற்கான வழிகளை தேட வேண்டும். இதை சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். இன்றைய சூழலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இணைய வழியின் வாயிலாகத்தான் கல்வி கற்கக்கூடிய நிலை இருக்கு. அதற்காக பெற்றோர்கள் கணினியையோ அல்லது அலைபேசியையோ தங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய சூழல். அவர்களுக்கு வந்து குவியக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இந்த அலைபேசியிலோ இணைய வழி வாயிலாக கணினியை பயன்படுத்துவதிலோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். அடுத்தது எஜுகேஷன், கல்வி, மாணவர்கள் கல்வி கற்பது, நாமளும் கூட கத்துக்கலாம். பேங்கிங், வங்கி சார்ந்த பணிகளை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம். பிசினஸ், வணிகம், வர்த்தகம், காமர்ஸ் வணிகத்துக்கு. ஷாப்பிங், நம்ம சந்தைக்கு போய் பொருட்களை வாங்குறது. என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சங்கள். குக்கிங், சமையல் முதற்கொண்டு மேட்ரிமோனிகள், திருமணம் செய்து வைக்கிறது வரைக்கும். இது இல்லாம இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த கணினி வாயிலாகவோ அலைபேசி வாயிலாகவோ நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு நாம குறிப்பா பார்க்கிறது அப்படிங்கிறது, இந்த கணினியையோ அலைபேசியோ பயன்படுத்தி மாணவர்கள் கல்வி கற்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன. இப்ப யாராவது 1-2 பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு நம்ம கலந்துரையாடலை இன்னும் கொஞ்சம் சுமூகமா நடத்தலாம். நம்ம யூடியூப் பார்க்கறதுனால பசங்களுக்கெல்லாம் அன்புனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வீட்டுக்கு வந்து வராங்க, விருந்தாளிலாம் வராங்கன்னா வாங்க அப்படின்னு அழைக்க கூட உபசரிப்பு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. ஒரு நல்ல பழக்கம் தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. சார், எனக்கு ஒரு டவுட்டு. யூடியூப் ஆன் பண்ணாலே தேவையில்லாத காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இது உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கேள்வி இல்லைங்க, எல்லாருக்குமான கேள்வி. இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவம் தான். நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். நண்பர், அவருடைய மனைவி, குழந்தைகள் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சத்தத்தையே காணும். என்னடா அமைதியா வீடு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஆளாளுக்கு ஒரு செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாங்க? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த கலந்துரையாடலினுடைய நோக்கம். ஒன்னு ஒன்னா பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே செல்போன் இருக்கு. அந்த செல்போனை ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்துறாங்க? அப்பா பெரும்பாலும் குடும்பத்தில் வேலை செய்யக்கூடியவராக இருப்பாரு. அதனால அவருடைய தகவல் தொடர்பு அப்படிங்கிறது அபிஷியல் கம்யூனிகேஷன், அலுவல் சார்ந்த தகவல் தொடர்பு. பெரும்பாலும் உயர் அதிகாரிகள் யாராவது எங்க வேலை பார்த்தாலும் சரி, இல்ல சக தோழர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயமாகவும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய வகையிலும் அவருடைய தகவல் தொடர்பு இருந்தது. அதனாலதான் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு போட்டுருக்கோம். அம்மா பெரும்பாலும் வீட்டில் இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய தகவல் தொடர்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட தகவல் தொடர்பு. அவங்க குடும்பத்தார்கிட்ட, நெருக்கமான தோழிகள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் தேடி கேட்டு தகவல் சேமிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ப்ரோபிங் அப்படின்னு போட்டுருவோம்.
அடுத்ததாக குழந்தைகளோட தகவல் தொடர்பு நீங்கள் ஒரு வரையறை கொண்டே வைக்க முடியாதுங்க. அது அலுவல் தகவல் தொடர்பாகவும் இருக்காது, தனிப்பட்ட தகவல் தொடர்பாகவும் இருக்காது, ஏகப்பட்ட தகவல் தொடர்பாக இருக்கும். யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, ஒண்ணுமே நமக்கு புரியாது. அந்த அளவு என்ன ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, அசைன்மெண்ட் கொடுத்துட்டியா, இந்த வீடியோவை பார்த்தியா, அந்த பாட்டை கேட்டியா, ஏன் வரல, சாப்பிட்டியா, தூங்குனியா, இது மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல ஏதோ ஒரு வகையில வீடியோ அனுப்புறதுல இருந்து பாத்தீங்க கேம்ஸ் விளையாடுறது, அதை பத்தி அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு மாணவர்களினுடைய, அதாவது உங்களுடைய குழந்தைகளினுடைய தகவல் தொடர்பை ஒரு வரையறைக்கே கொண்டு வர முடியும். அவங்களுடைய தகவல் தொடர்பு உங்களுக்கு எப்போதுமே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் அது ப்ராப்ளம் கிரியேட்டிங் அப்படின்னு கொடுத்துருவோம். இதை எப்படி சமாளிப்பது அப்படின்னு பார்க்கணும். மொபைலில் எனக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கிறதுனால என்னுடைய பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் குழந்தைங்க இதை பார்க்கும்போது சில சமயம் தேவையில்லாத ப்ரோக்ராமை பார்க்குறதையும் நான் பார்க்குறேன். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு தேடிவீங்க, அது என்ன ஆகுது, அடுத்த நாளும் வந்துகிட்டே இருக்கு. நேற்று நாம ஃபுட்டுங்கிறத பற்றி தேடணும், இன்னைக்கு திரும்ப ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆயிடுது, ஃபுட்டு பற்றிய செய்திகள்லாம் வந்து குவியுது. நேற்றே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஃபுட்டு பற்றி தேடிய விஷயங்களை கிளியர் பண்ணிருக்கணும். கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு அது தொடர்பான செய்திகள், தகவல்கள் உங்களுக்கு வராது. அதை நம்ம பலர் யாருமே அதை செய்யறது கிடையாது. ஸோ அதனாலதான் என்ன பண்ணுது அப்படின்னா, அது அங்கே போய் அதோட நினைவுல அப்படியே தங்கிடுது. ஸோ இவருக்கு ஃபுட்டுங்கிறத பற்றி தான் நம்ம தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, இல்லை அது தொடர்பான விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அதுவே நினைச்சுக்கிட்டு நீங்க எப்போ கிளியர் பண்றீங்களோ அது வரைக்கும் அது என்னவா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனாலதான் நீங்க ஒவ்வொரு முறையும் எதை தேடுறீங்களோ அதை என்ன பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். தேவையில்லையா கிளியர் பண்ணிடுங்க. நீங்க தேடிட்டோம், கிடைச்சது, கிளியர். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா அது என்ன ஆகும், திரும்ப திரும்ப நம்மளை வந்து துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்க நாம பார்க்க முடியாது 3 விஷயங்களை பற்றி தான். ஒருத்தர் வந்து பிளே ஸ்டோர் ஆப். இந்த பிளே ஸ்டோர் ஆப்ங்கிறது நிறைய ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நாம நம்முடைய செல்லுல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதுக்கான வசதி. ஆப் மாதிரியே இணையத்துல நிறைய வலைப்பக்கங்களை நாம தேடுவதற்கு பயன்படக்கூடியதுதான் இந்த குரோம். இதன் மூலமாகவும் நாம் என்ன பண்ணிக்கிறோம், நிறைய வெப்சைட்ஸ், இணையதள பக்கங்களுக்கு நம்ம போறோம், நிறைய செய்திகளை பார்க்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஒண்ணு யூடியூப். ஏகப்பட்ட காணொலிகள், எதை பத்தி தெரிஞ்சீங்கன்னாலும், வேண்டியது, வேண்டாதது, தேவை உள்ளது, தேவையில்லாதது, எதை பத்தி வேணாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் எதுல புதஞ்சு கிடக்கு அப்படின்னா இந்த யூடியூப்ல. யூடியூப் அப்படின்னா நீங்க கூட ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எல்லாமே உங்க கையில தானே இருக்கு. செல்போன் வாங்கி கொடுக்குற நீங்க அந்த செல்போனை எப்படி கையாளணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ல என்ன வகையான கண்ட்ரோல்ஸ் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தினால் நாம சேஃபா இருக்கலாம், நம்ம குழந்தைகள் பாதுகாப்பாக படிப்பார்கள் அப்படிங்கறத பார்க்கணும். உங்க செல்போன்ல இருக்கக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோரா அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் தெரியும். அதில் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஃபோட்டோவிலையோ அல்லது உங்கள் பேரினுடைய முதல் எழுத்து தோன்றும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வரும். அதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த மெனு, மூணாவதாக காமிச்சிருக்கிற மெனு தெரியும். அதில் ஃபேமிலி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனேயே என்டர் கண்டென்ட் பின் அப்படின்ற ஒரு பாப்அப் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 இலக்க எண் அதை பாஸ்வேர்டாக கொடுக்கணும். சார், இப்போ நான் என்னுடைய பிறந்த வருஷத்தை கொடுத்துக்கலாமா, அல்லது என்னுடைய பைக் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா? நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கறதே உங்கள் பையனோ பொண்ணோ உங்கள் செல்ஃபோனை எடுத்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் அவங்களுக்கு பரிச்சயமான பாஸ்வேர்டை நீங்கள் போடக்கூடாது. உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய வகையில் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிங்கன்னா தான் நல்லது. நீங்கள் இப்போ பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டீங்க, 4 இலக்க எண், திரும்ப என்ன பண்ணோம், அது கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆன் அப்படிங்கிற ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூவிஸ் அப்படின்னு இருக்கும். முதல்ல ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அதை சூஸ் பண்ணுங்கள்.
அந்த ஸ்க்ரீனு தெரியுது உங்களுக்கு. அதில் அளவு அப் டு அப்படின்னு கொடுத்து ரேட்டட் ஃபார் அப்படின்னு 3+, 7+, 12+, 16+, 18+, அளவு ஆல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப சிறந்தது எது அப்படின்னாக்கா 3+ தான். வேணா நீங்கள் எதுக்கு போகலாம், 7+க்கு போகலாம். அதுக்கு மேலே போக போக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதில் 3+யோ 7+யோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவுங்கிறத அழுதுங்க. அது சேவ் ஆகிடும். அது சேவ்னு சொன்னதுக்கு பிறகு திரும்ப பழையபடியே அந்த முதல் ஸ்க்ரீனுக்கே வரும். அதில் மூவிஸுங்கிறத தேர்ந்தெடுங்க. அதில் பாருங்கள், UAS அலோ ஆல் அப்படின்னு இருக்குது. யூங்கிறது எல்லோரும் பார்க்கலாம். UAங்கிறது குழந்தைங்க பெற்றோருடைய கண்காணிப்பில் பார்க்கக்கூடிய படங்கள். அதற்கு மேலே உள்ளதெல்லாம் வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான். அதனால் அதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது. UA வரைக்கும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. சில சமயத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் செல்ஃபோனில் இந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஃபேமிலியில் போய் கிளிக் பண்ணுறீங்க. பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆன்லேயே இருக்கும். உங்களோட உங்கள் பையனோ பொண்ணோ ஸ்மார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களே ஒரு பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணி ஏற்கனவே அந்த இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷனில் அளவு ஆல் அப்படிங்கிறது எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை கண்டுபிடிச்சி புது பாஸ்வேர்டு போட்டு 7+க்குள்றையோ UAக்குள்றையோ வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது. இதே வழிமுறைகளை தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்ததாக கூகுள் குரோம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காமிக்கிற ஸ்க்ரீன் தெரியும். அதில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கையோ அல்லது 3 புள்ளிகளையோ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு அந்த பாப்அப் மெனு ஒன்று தெரியும். அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ப்ரைவசி அப்படிங்கிறது தெரியும். அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிறையா ஆப்ஷன்ஸ் காமிக்கும். எல்லாமே செக் பாக்ஸோடு இருக்கிற ஆப்ஷன்ஸ். அதில் மிக முக்கியமாக நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும், சேஃப் ப்ரௌசிங் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. அதுக்கும் கீழே யூஸ் பேஜ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது உங்கள் குரோமே சொல்லிடும் இதெல்லாம் அபாயகரமான வெப்சைட்ஸ், அதற்கான URL அப்படின்னு சொல்லிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துடலாம். ஸோ மிக முக்கியமாக சேஃப் ப்ரௌசிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. அப்படியே அந்த மெனுவில் கீழே போனீங்க அப்படின்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும். அதுவும் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த ஸ்க்ரீனில் ப்ரௌசிங் ஹிஸ்டரி, குக்கீஸ் அண்டு சைட் டேட்டா, கேட்ச்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு அந்த செக் பாக்ஸ் எனேபிளாக தெரியுது. அதுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், கிளியர் டேட்டாங்கிறது. அதை அழுத்துனீங்க அப்படின்னாக்கா உங்கள் சிஸ்டத்தில் அந்த கூகுள் குரோமில் நீங்கள் தேடினது எல்லாமே அந்த டேட்டா எல்லாத்தையுமே, ப்ரௌஸ் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே அது எரேஸ் பண்ணிவிடும் அப்படின்னு பார்க்குறோம். அதே கிளியர் ப்ரௌசிங் டேட்டாவில் மேலே பார்த்தீங்கன்னா டைம் ரேஞ்ச், ஆல் டைம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த இதை ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எப்போ அப்படிங்கிற இதை காமிக்கும். லாஸ்ட் ஹவர், 24 hours, 7 days, 4 weeks, ஆல் டைம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ க்ளீன் பண்ணுது. ஸோ இந்த கிளியர் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன தேடினீங்களோ அதை உடனுக்குடனே உங்கள் குரோம் நினைவகத்திலேருந்து எடுக்கிறதுக்கான வசதி. எவ்வளோக்கெவ்வளோ அதை பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. அடுத்து யூடியூபு அதற்கான ஸ்க்ரீனு. அதில் வலது பக்கம் வழக்கம் போல் உள்ளதில் அந்த பேர் உள்ள ஐக்கானை அழுத்துங்க. அடுத்து அந்த மெனு வருகிறது. அந்த மெனுவில் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. இதில் நீங்கள் 3 விஷயங்களை மனசில் வச்சிங்க. எந்தெந்த மெனு ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னாக்கா ஜெனரல், டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு, ப்ரைவசி அப்படிங்கிறதுக்கு போகலாம். முதல்ல ஜெனரல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோடு அப்படின்னு இருக்குது. அதை தயவுசெய்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து ஃபில்டர் பண்ணிவிடும், வடிகட்டிடும். உங்களுக்கு அது காமிக்காது. அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அதை ஆன் பண்ணிவிடுங்க அந்த இதை. அடுத்து உள்ளது ஹிஸ்டரி அண்ட் ப்ரைவசி, அதுக்கு போங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி,
கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எந்தெந்த வீடியோ பார்த்தீங்களோ அதனுடைய வரலாறு அத்தனையும் அது அழிச்சிரும். ஹிஸ்டரி அண்ட் ப்ரைவசியில் இது ரெண்டையும் அவசியம் பயன்படுத்தணும். அது மாதிரி பாஸ் வாட்ச் ஹிஸ்டரிங்கிறதும் பாஸ் சர்ச் ஹிஸ்டரியும் ஆஃப்லேயே இருக்கும். அதை அப்படியே விட்டுடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப இதில் வந்து டவுன்லோட்ஸுங்கிறதுல போனீங்க அப்படின்னாக்கா டெலீட் ஆல் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வீடியோவும் டெலீட் ஆகிடும். தேவையில்லாத வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், அதையும் பண்ணிக்கலாம். இதை தமிழ்லேயும் அந்த மெனு கண்ட்ரோல் எப்படி செய்யலாங்கிறத கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துங்க. சார் எனக்கு வந்து கால் வந்துகிட்டே இருந்தது. என் பொண்ணு யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்னா அந்த கால் வந்து அன்வான்ட் கால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டா. ஆனால் ஆக்சுவலாக அந்த கால் வந்தது வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மெசேஜை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மெசேஜ் எனக்கு ரீச் ஆகவே இல்லை. நான் அந்த இடத்துக்கு போகவும் முடியல. சார் ஆரம்பத்தில் என்னோடய பையனுக்கு இப்போ வந்து 5 வயசு. அவன் ஒரு 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் இருக்கும்போது அவன் யூடியூப்பில் நான் தான் வந்து கொடுத்தேன் ஒரு பேர்ட்ஸ் நேம் பார்க்குறதுக்கு, அனிமல்ஸ் நேம் பார்க்குறதுக்கு, ரைம்ஸ் எல்லாம் அதில் பார்க்கும்போது ஆடியோவோட வீடியோவும் சேர்ந்து வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். அதை வச்சு ரொம்பவே அவன் இம்ப்ரெஸ் ஆனான், எல்லாமே சொன்னான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் போக போக என்ன ஆச்சுன்னா இப்போ 1.5 இயர்ஸ் கழிச்சு ரொம்ப இந்த பேய் படங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹரார் பிக்சரு அந்த மாதிரி பிக்சர்ஸ் மூவிஸ் இதெல்லாம் ரொம்ப அதை பார்த்து எனக்கே கொஞ்சம் வந்து ஒரு பயமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பிள்ளைகள் மேலே ஒரு கண்ட்ரோலை வச்சுருந்தா தான் நமக்கு உரிய செய்திகள் உரிய நேரத்தில் வந்து அடையும். அதனால் இதில் செல்ஃபோனை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, நம்ம பிள்ளைகள் மேலேயும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவன் 5வது படிக்கிறதுக்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மண்டைக்குள்ள ஏற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனுடைய தாக்கம் தான் இந்த மாதிரியான ஆப்ஸ் தேடி நம்ம போகிறோம். எஜுகேஷன்லேருந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு மாறுது. அப்போ பொழுது போகணும், சதா படிப்பா நான் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. சார் நீங்கள் வீடியோ கேமே விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாங்கள் விளையாடுறோம், அதுவும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எனக்கு பொழுது போகல, அதனால் நான் செல்ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சமாக நியாயமாக இருக்கேன் சார். உங்களை பார்த்தானே சார் உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட என்னத்தை கற்றுக்குறாங்க. நீங்கள் என்ன கேம்ஸ் விளையாடுறீங்களோ அதை தான் அவங்களும் விளையாடுறாங்க. நீங்கள் செல்ஃபோனில் விளையாண்டா அவங்களும் செல்ஃபோனில் விளையாடுவாங்க. கிரவுண்டுக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. ஒழுக்கத்தோடையும் சுய கட்டுப்பாட்டோடையும் உங்களை ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் பிள்ளைகளும் அதே மாதிரி வளருவாங்க. இந்த கலந்துரையாடல் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த நமது பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக இதுவரைக்கும் நடைபெற்ற கலந்துரையாடல் எப்படி போனது, அதை பற்றிய கருத்தை யாராவது உங்களில் ஒருவர் இங்கே வந்து தெரிவித்தால் மிக வசதியாக இருக்கும். இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் முழுவதுமாக பார்த்தேன். அலைபேசி பயன்பாடுகளை எவ்வாறு கையாள்வது என்பது சிறந்த முறையில் தயாரித்து பெற்றோர்களாக நாம் அனைவரும் அதை கவனமுடன் பார்த்து அதற்குரிய கண்ட்ரோல்கள் லாக்குகளை பயன்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு நம் வழிகாட்டுகளோடு சிறப்பாக செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை அந்த குழுவில் உள்ள அங்கத்தினர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்துக் கூறுகிறார்கள். பெற்றோர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சார் ரொம்ப நல்ல முறையில் எடுத்து சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்துருந்தேன், செல்லை யூஸ் பண்ணுறதுல அப்படிங்கிறது ரொம்ப பயந்து போயிருந்தேன். அதை வந்து விளக்கமாகவும் அது செல்லை எப்படி நம்ம பாதுகாப்பாக இந்த அலைபேசியை பயன்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. இது நான் வந்து அதிகம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதோ கால் வந்தால் அட்டன் பண்ணுவேன், அப்புறம் எல்லாம் ஆஃப் பண்ணுவேன். பட் இதில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்காது, இதை நம்ம பாதுகாப்பான முறையில் நம்ம பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுமாதிரி நல்ல விஷயங்களுக்கு நானும் அதை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. முதல்ல பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் நாம் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.